வணக்கம். சில நேரங்கள்ல ரொம்ப பர்சனலா நமக்கு தோன்ற சில கேள்விகள் ஒரு நாட்டோட பெரிய பெரிய பிரச்சனைகளையே வெளிச்சம் போட்டு காட்டும். அப்படி ஒரு தனிநபரோட விரக்தியில ஆரம்பிச்ச ஒரு கேள்வி எப்படி ஒரு தேசத்துக்கே விவாத பொருளா மாறுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். டெக்னாலஜி, கருவிகள்னு இத்தனை விஷயங்களை நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல கருணைக்கு, அதாவது மனித நேயத்துக்கு நாம எப்படி சேவை செய்ய போறோம்? இந்த ஒரு வரி, இதுதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க ஒரு சின்ன கவிதையில ஆரம்பிச்சு நம்மள ஆளக்கூடிய பெரிய சிஸ்டம்ஸ் வரைக்கும் இந்த பயணத்தை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கவிதையிலிருந்து. அதில் இருக்கிற உண்மையான உணர்ச்சிகளும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேள்விகளும் தான் எல்லாத்துக்கும் பேஸ். இந்த கேள்விதான் அந்த கவிதையோட மையமே. அதாவது, ஒரு தனி மனுஷனோட அன்றாட செலவுகளுக்கு இந்த சிஸ்டம்ல யாரு பொறுப்பேத்துக்கிறது? இது வெறும் பணத்தை பத்தின கேள்வி இல்லைங்க, ஒருத்தரோட அடிப்படை உரிமைக்கான குரல் இது. குழப்பமான சட்டங்கள், என்னன்னே புரியாத கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் கட்டாயமா சிரிக்க வேண்டிய சூழல். இப்படிப்பட்ட உலகத்துல யார்பா இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு நேரடியா கேட்கிற கேள்வி இது. இவ்ளோ பெரிய சிஸ்டத்துக்குள்ள நாம எவ்ளோ பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம்னு இது காட்டுது. அப்போ யார் தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கிறது? அடுத்ததா நம்ம கல்வி முறையை நோக்கி ஒரு கூர்மையான கேள்வி. ஒரே ஒரு பதில மனப்பாடம் பண்ணி சொல்ற இந்த கல்வி முறை எதுக்கு? மனசுல வச்சுக்கோங்க, இந்த கேள்விக்கு நாம கடைசியா திரும்ப வருவோம். இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகம் பல கருத்துக்களையும் பல பதில்களையும் கொண்டாடுது. ஆனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது? ஒரே மாதிரி சிந்திக்கிற ஆட்களை உருவாக்குது. இது நம்ம பசங்களோட கியூரியாசிட்டியை மொத்தமா காலி பண்ணிடுது இல்லையா? சரி, கவிதை, தத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி பக்கம் போலாமா? ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு கேள்விதான் இது. ஒரு ஏஐ ஏஜென்ட் எனக்காக ஃபோன்பேல பேமெண்ட் பண்ண முடியுமா? டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல கேள்வி. இப்போதைக்கு என்ன நிலைமன்னா, ஒரு ஏஐ உங்களுக்கு வழிகாட்டலாம். அதாவது யூபிஐ ஐடி என்னன்னு சொல்லலாம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனா அதுவே தானா பணத்தை அனுப்ப முடியாது. ரிசர்வ் பேங்கோட விதிமுறைகள், பயோமெட்ரிக் மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் இதுக்கு தடையா இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வாய்ஸ் கமாண்ட் மூலமாவே பணம் அனுப்புறது சாத்தியமாகலாம். சரி, டெக்னாலஜியில இருந்து இப்போ நாம அரசியல், அதிகாரம், வெளிப்படைத்தன்மைன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களுக்குள்ள போகலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஐ சட்டத்தின் கீழ எண்ணெய் இறக்குமதி பத்தின தகவல்களை ஏன் அரசாங்கம் தர்றதில்ல? சட்டப்படி அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை பாதிக்கப்படும் சொல்றாங்க. இல்லனா இது ஒரு வர்த்தக ரகசியம், இல்ல அமைச்சரவை முடிவுகள் சம்பந்தப்பட்டது, அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆஃபிஷியல் காரணங்களுக்கு பின்னால வேற சில உண்மையான காரணங்கள் இருக்கலானோ இந்த சோர்ஸ் சொல்லுது. உதாரணமா, ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எண்ணெய் வாங்கினதை மறைக்கிறதுக்காக இருக்கலாம். இல்லனா பொதுமக்களுக்கு விற்கிற விலையில இருக்கிற வித்தியாசங்களை மறைக்க, ஏன் நடுவுல இருக்கிற மிடில் மேன் அவங்களோட கமிஷன் இதெல்லாம் ரகசியமா வைக்க, இல்லனா சில பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமா செஞ்ச ஒப்பந்தங்களை பாதுகாக்க, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. நாங்க எந்த பக்கமும் சாயாம அந்த சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றோம். அடுத்த கேள்வி நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேறையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாட்டுல எதிர்க்கட்சிகளே இல்லாம ஒரே ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செஞ்சா என்ன ஆகும்? பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தா முடிவுகள் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கலாம், பாலிசி எல்லாம் மாறாம தொடரும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, மீடியா சுதந்திரம் குறையும், ஊழல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இந்த விஷயத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களோட இந்த ஒரு வரி எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எப்போ ஒரு கட்சி நாட்டையே விட பெருசா மாறுதோ அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். இது கட்டுப்பாடே இல்லாத அதிகாரத்தோட விளைவுகளை பத்தின ஒரு பெரிய எச்சரிக்கை. அடுத்ததா நாம ஒற்றுமைங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க போறோம். ஒற்றுமைனா உண்மையிலே என்ன? ஒற்றுமைக்கு ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒன்னு ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே அடையாளம் அப்படிங்கிறது. இன்னொன்னு பன்மைத்துவ பார்வை. அதாவது பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்னு அப்படிங்கிறது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒற்றுமைன்னு சொல்லிக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட கல்ச்சரை மட்டும் முன்னாடி வைக்கும்போது அது மொத்தவங்கள ஒதுக்குற மாதிரி ஆயிடலாம். இது ஏதோ ஒரு அமைப்புக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடையாள அரசியல் பண்ற பல இடங்கள்ல இது ஒரு பொதுவான சவாலா இருக்கு. சரி, இப்ப நாம சுத்தி சுத்தி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். நம்ம கல்வி முறை. ஏன் நம்ம கல்வி முறை இன்னும் இந்த மனப்பாடம் பண்ற வட்டத்துக்குள்ளேயே சிக்கி தவிக்குது? இதுல 3 லேயர் இருக்கு. முதல் லேயர் நம்ம குடும்பம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு சமூக அழுத்தம். ரெண்டாவது பொருளாதாரம். வேலை மார்க்கெட் இன்னிக்கும் மார்க்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு இல்ல. மூணாவது, இந்த சிஸ்டமே மனப்பாடம் பண்ண தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கே தவிர கேள்வி கேட்க இல்ல. இந்த மூணும் சேர்ந்து ஒரு பெரிய பிரஷர் குக்கரை உருவாக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு?
ப்ராஜெக்ட் அடிப்படையிலான கல்வியை கொண்டு வரலாம். தேர்வுகளை வெறும் ஒரு அளவுகோலா பார்க்கலாம். அதுவே இறுதி தீர்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏஐ மாதிரி கருவிகளை எப்படி கேள்வி கேட்க, ஆராய பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். முக்கியமா சுயமா தேடி கத்துக்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தையே மாத்தி அமைக்கணும். நாம டெக்னாலஜி, பாலிடிக்ஸ், கல்ச்சர்னு எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். ஆனா கடைசியில நாம ஆரம்பிச்ச அதே கேள்விதான் வந்து நிக்குது. சுயமா தேடி கத்துக்கிறத ஊக்குவிக்க உண்மையிலே என்னதான் செய்யப்பட்டிருக்கு? இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு பதில தரல, ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வச்சுட்டு போகுது.